ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பீர்க்கங்காயை வச்சு ஒரு சூப்பரான கடையல் ரெசிபியும் அதோட ஸ்கின்னை வச்சு ஒரு சூப்பரான பச்சடியும் பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பார்த்துடலாம். பீர்க்கங்காயை நல்லா ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட தக்காளி ஒரு 3 தக்காளி கிட்ட எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஆட் பண்ணியிருக்கேன். இது மூணுமே கடையிலுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம கடையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேனில் தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் தக்காளி இந்த மாதிரி பீர்க்கங்காய் கடையில் போட்டிருக்கேன். அது இன்னொரு மெத்தடில் இருக்கும், அதுவும் சூப்பராக இருக்கும், போய் பாருங்கள். நெல்லிக்காய் அளவுக்கு புளியும் ஆட் பண்ணிட்டேன். பீர்க்கங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இதுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு பக்கம் வேகட்டும். இப்போ நம்ம பீர்க்கங்காய் ஸ்கின்னை வச்சு நம்ம ஒரு பச்சடி ரெடி பண்ணிடலாம். இந்த பச்சடி ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதத்துக்கும் இல்லை, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னா, தனியா 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், உளுந்து 1 ஸ்பூன், கொஞ்சமாக வெந்தயம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். வரமிளகா காரத்திற்கு ஏற்ப எடுத்து வச்சுருக்கேன். இப்போது தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 5 தக்காளி கிட்ட எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 5-6 பல் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இதுக்கு தேவையான பொருட்கள் இதுதான். இது கூட கொஞ்சம் புளியும் எடுத்துக்கலாம். ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி இருந்தால் போதும். இப்போது ஒரு பேனில் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம பச்சடி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் வறுக்கிறதுக்கு தேவையான பொருட்களை இது கூடவே ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுபடிடுச்சு. இப்போது நம்ம பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். பூண்டையும் இது கூடயே சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் பூண்டு சேர்க்காமல் அதை மட்டும் தனியாக எடுத்து கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிறது எல்லாமே கிரைண்ட் பண்ணிக்கலாம். நான் எல்லாமே ஒன்றா போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதனால் நான் எல்லாமே 1 பை 1 ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இது கூட தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை லைட்டாக பிரட்டி எடுத்துக்கலாம். இது கூட ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளியும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போது நான் எடுத்து வச்சுருக்க பீர்க்கங்காயோட தோலை ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்து தக்காளியும் இது கூட நல்லா மேஷ் ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டால் போதும். இதை அப்படியே ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாடியில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம ரொம்ப நைஸாக இல்லாமல் மீடியமாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், கடையலுக்கு பீர்க்கங்காயும் நல்லா வெந்திருக்கு. ஒரு கல் சட்டியில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான உப்பு ஆட் பண்ணி கடைஞ்சிட்டு இந்த அளவுக்கு கடைஞ்சி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை தாளித்து எடுத்துக்க போகிறோம். இப்போது அதே பேனில் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன், கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். 3 வரமிளகா கிட்ட நான் கிள்ளி ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா பொரியட்டும். இது கூடயே கருவேப்பிலையும் ஆட் பண்ணியிருக்கேன். இது லைட்டாக வறுத்துக்கலாம். இப்போது நான் எடுத்து வச்சுருக்க கடையில் இது கூடவே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கொதி வரட்டும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும் போதும். இல்லை நீங்கள் அப்படி பண்ணலை அப்படின்னா நீங்கள் மற்ற கடையும் போதே வறுத்துட்டு இதையும் ஆட் பண்ணி லைட்டாக கடைஞ்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும். போதும், இந்த அளவுக்கு கொதிச்சா போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பேனில் ஆட் பண்ணிக்கலாம்.
சூப்பரான சாதத்துக்கு ஏற்ற பீர்க்கங்காய் கடையல், பருப்பே இல்லாத கடையல் ரொம்ப நல்லாயிருக்கும், செஞ்சு பாருங்கள். இப்போது பச்சடியும் பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்திருக்கேன். நைஸாக இல்லை, கொஞ்சம் மீடியமாக அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ அதே பேனில் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு, கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், இது நல்லா பொரியட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா பொரியட்டும். பாருங்கள், நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போது நான் எடுத்து வச்சுருக்க பச்சடியை இது கூடவே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா பரட்டிட்டு ஒரு 3 மினிட்ஸ் ஆச்சு கொஞ்சம் லைட்டாக பரட்டி எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், சூப்பராக பச்சடியும் ரெடி ஆகிடுச்சு. இதையும் ஒரு பேனில் எடுத்து வச்சிடலாம். ரொம்பவே டேஸ்டான பீர்க்கங்காய் தோல் பச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள், ரெண்டுமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்து சொல்லுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.